ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ஆனால் டேஸ்டியானது ரவா கிச்சடி. இது சமைக்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காப்பார் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சமைக்கவே தெரியாது, இப்போ தான் சமைக்க கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ரெசிபி அவங்களுக்காக தான், சரியா? மற்றவங்க ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு 2.5 கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இங்கே போடுறேன். நீங்கள் கம்மியாக பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், சரியா? இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுக்கலாம். முதல்ல கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இது போட்டு கொஞ்சம் பொரியும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் போட மறந்துட்டேன், கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் அதில் போடுறேன். அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பெருசு. அது சின்னதாக இருந்தால் ஒரு 2 இல்லை 3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் முந்திரி பருப்பு முதலே போட மறந்துட்டேன்ல, ஸோ அதை நான் இப்போ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா பழுத்த ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா அது மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா ஒரு 1 இல்லைனா 1.25 அவ்வளோதான் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானா குறைச்சிடலாம். அதே மாதிரி கரம் மசாலா பொடியும் ஒரு 3/4 1 ஸ்பூன் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்தது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த கிச்சடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கான மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான காயெல்லாம் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ காயெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா அதை வதக்கி விடலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த காய் ஒரு 3/4 பங்கு வெந்துடும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி. 3ங்கிறது ஒரு 3.25 கூட வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க 3.25 வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா 3 கிளாஸ் போதும். ஸோ இப்போ நான் 2.5 கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லையா ரவா, அதுக்கு ஒரு 7 கிளாஸ் இல்லை 7.25 கிளாஸ் அவ்வளோ தண்ணி போதும். ஸோ நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ மூடி போட்டு கொதிக்க விட்டுலாம். இப்போ எடுத்து பார்க்குறேன், நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கரெக்டாக ரவையை போட்டுடலாம். ரவை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக சமைக்கிறவங்க மேலே தெரிக்கும், அதனால் கொஞ்சம்
தள்ளி நின்றுட்டு கடகடன் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரவை வந்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சது தான். இப்போல்லாம் வறுத்த ரவையே கிடைக்குது. அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ரவை நல்லா இழுத்துக்கிட்டு அது வெந்து வரும். அதனால அது வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் இது ஃபுல்லாகவே பண்ணணும். நான் மூடி போட்டு அப்படியே மூடிடுறேன். நடுவில் லைட்டாக திறந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை போட்டு தூவி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்மளோட கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவே சாப்பிட்லாம். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் வெங்காயம் பச்சடி மாதிரி பண்ணி அது சேர்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிளாக தானே இருந்தது செய்யறதுக்கு. காயெல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் நல்லா டேஸ்டியானதும் கூட. ஸோ உங்களுக்கு இது வந்து செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.